இன்னைக்கு நீங்க எந்த இன்டர்நெட் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டா எல்லாரும் அட்வான்ஸ் 5G யூஸ் பண்றோம்னு சொல்லுவாங்க. எந்த மொபைல் பிராண்ட் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டா ஐபோன், சாம்சங், ஒன் பிளஸ் போன்ற பிராண்டட் மொபைல் போன் யூஸ் பண்றோம்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பிராண்ட் மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டா எல்லாரும் சொல்ற ஒரே நேம் நோக்கியா. அது நம்ம குடும்பத்தோட அங்கமா இருந்தது. அதுக்கு போட்டியா நிறைய பிராண்ட் இருந்தது. ஆனா நோக்கியா தான் நம்பர் ஒன்னா இருந்தது. போக போக ஆப்பிள், சாம்சங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி நோக்கியா மார்க்கெட்லயே இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. மைக்ரோசாஃப்ட் கம்பெனி நோக்கியா கம்பெனியை வாங்கிட்டாங்க. அப்போ நோக்கியா கம்பெனி சிஓ ஸ்டீவன், நாங்க எந்த தவறும் பண்ணல, இருந்தோம் நாங்க தோத்துட்டோம். உலகம் ரொம்ப சீக்கிரமா மாறிடுச்சு. எங்க போட்டி கம்பெனி நிறைய வளர்ந்துட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. எங்க கம்பெனில நிறைய மாற்றம் கொண்டு வராம விட்டுட்டோம். எங்களை மாத்திக்காம விட்டுட்டோம். மாற்றத்தை கொண்டு வராத காரணத்தினால் நிறைய வாய்ப்புகளை விட்டுட்டோம். மிகப்பெரிய கம்பெனியாக வர வேண்டிய நோக்கியா மாற்றம் கொண்டு வராத காரணத்தினால் பெருமளவு பணத்தையும் மார்க்கெட்ல சர்வை பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டோம் என்று கண்ணீர் விட்டு அழுதாரு அவரு. இந்த கதை திரும்ப திரும்ப நமக்கு சொல்றது மாற்றம். நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நமக்குள்ள நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும். மாற்றம் அப்படின்றது வெற்றியை நோக்கி பயணிக்கிற முதற்படி. வாழ்க்கைன்றது நகர்ந்து கொண்டே இருப்பது, வளர்ந்து கொண்டே இருப்பது. எது வளர்ச்சி? மாறுதலை வளர்ச்சி. எது மாறும்? உயிர் உள்ளது அனைத்தும் மாறும், உயிர்ப்புள்ளது அனைத்தும் மாறும். நம்மளும் மாறணும் ஜெயிக்கணும்னா. மனித உழைப்பில் தான், கடும் முயற்சியில் தான் மாற்றம் நிகழும். நம்ம யூஸ் பண்ற மொபைல், டிவி, அப்ளிகேஷன் எல்லாமே அப்டேட் வெர்ஷன்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை தூக்கி போட்டு வேற வாங்கிடுவோம். அது போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம மாற்றத்தை கொண்டு வரலன்னா, அதாவது அப்டேட் வெர்ஷன் தரலன்னா, நம்ம வேலை பார்க்குற ஆபீஸ்லயும் நம்ம செய்யற தொழிலையும் தூக்கி போட்டுருவாங்க. இந்த பதிவின் மூலம் உங்கள் மாற்றம் முன்னேற்றமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன்.